ஆலயமணியே அவர் கூறலாம், அழைக்கும் இறைவன் கரும்பொலியாம். பீடமே அன்பின் பிரசன்னமாம், பீடமே அன்பின் பிரசன்னமாம். பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னமாம். ஆலயம் இறையாலயம், அருமையான ஓவியம். இறைவனின் வார்த்தை மனுவாகும், மறையுடலே சுவின் உடலாகும். இறைவனின் வார்த்தையே மனுவாகும், மனுவுடல் இயேசுவின் உடலாகும். மக்கள் இறைவனின் தரிசனம், இறை மக்கள் இறைவனின் தரிசனம். தரிசனம் தரிசனம் தரிசனம். ஆலயம் இறையாலயம், அருமையான ஓவியம். ஆலயம் இறையாலயம், அருமையான ஓவியம். இறைவன் உரையும் காவியம், இறைவன் உரையும் காவியம். இணைவோம் அவரின் இல்லிடம். ஆலயம் இறையாலயம், அருமையான ஓவியம். ஆலயம் இறையாலயம், அருமையான ஓவியம். இந்த புனித பலியானது ஜெயராஜ் சகோதரர் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இவர்களோடு இணைந்து நம் கருத்துக்களையும் ஒப்புக் கொடுத்து இந்த புனித பலியிலே நாம் ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் தோழமையும் உடனிருப்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. ஆம், இறைவனுக்கு நன்றி செலுத்த கூடி வந்துள்ள இறைமக்கள் ஒவ்வொருவரையும் புனித சுவாமிநாதரின் தெரிவித்துக் கொள்கிறோம். உருமாறிய இயேசு எலியா இவ்வருளின் காலத்தில் நாமும் மனமாறியவர்களாய் புனித திருமுழுக்கு யோவானை போல எரிந்து சுடர்விடும் விளக்காக இறைவனுக்காக ஒளிர அருள் வேண்டி இணைவோம் இத்திருப்பலியில். இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, தூய சாமிநாதனுடைய அன்பு பக்தர்களே, தாய் திருச்சபையானது இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோற்ற மாற்றம் உருமாறிய பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த வேளையில் நாம் நம் புனிதனுடைய பெருவிழாவிற்கான இந்த நவநாளிலே நாம் இங்கே கூடியிருக்கின்றோம். இன்றைய நாளில் இந்த நற்செய்தி வழியாக இறைவன் நம் ஒவ்வொருடைய உள்ளத்தையும் தொட இருக்கிறார். தூய ஆவியானவர் தாமே அவருடைய மேலான ஒளியின் வழியாக நம் ஒவ்வொருவரையும் கேட்கப் போகிற இந்த வார்த்தை வழியாக அதிசயங்களையும் அற்புதங்களையும் நாம் பெற்று செல்லவும் விசுவாசத்தினால் இதோ நாம் கேட்கிற அனைத்தையும் இறைவன் நமக்கு தருவார் என்ற நம்பிக்கையோடு இந்த புனித பலியில் நாம் பங்கு பெறுவோம். இந்த புனித பலியில் பங்கு பெற நம்மிடையே தடையாக இருக்கின்ற நம் குற்றங்கள் குறைகள் பாவங்களை எல்லாம் நினைத்து பார்ப்போம். எசையா புத்தகம் 59 வாசிப்பதைப் போல, இதோ மீட்க இயலாதவாறு என் கைகள் குறுகிவிடவில்லை, கேட்க இயலாதவாறு என் காதுகள் மந்தமாகிவிடவில்லை, ஆனால்
இதோ உங்களுக்கும் உங்கள் பாவங்களே என்னிடமிருந்து வரவேண்டிய நன்மையை தடுத்திருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, கடவுளிடமிருந்து வரவேண்டிய நன்மையின் ஊற்றான ஆண்டவரிடமிருந்து நாம் நன்மைகளை மட்டுமே பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நம் பாவங்கள், ஆனால் நம் செயல்கள், நம் பலவீனங்கள், நம் குற்றங்கள், நம் குறைகள் எல்லாம் கடவுளிடமிருந்து வரவேண்டிய நன்மையை தடுத்திருக்கின்றன. எனவே இதோ இந்த நாளில இந்த புனித பலி வழியாக கடவுளுக்கும் நமக்கும் இடையே இந்த பாவம் என்ற சுவரை நாம் கட்டி எழுப்புகிறோம். எனவே இந்த நாள் வழியாக நாம் நம்மையே முழுமையாக கடவுளிடத்தில் ஒப்புக்கொடுத்து மனமாற்றம் பெற்றவர்களாக இந்த பாவச் சுவரை உடைத்து இறை அருளையும் இறை நன்மைத்தனங்களையும் பெற்றுக்கொள்ள இறைவன் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். ஆண்டவரிடத்தில் இதோ நம் குற்றங்களை மீண்டுமாக இந்த பலிபீடத்திலே ஒப்புக்கொடுப்போமா? தன் குற்றங்களை மறைக்கிறவன் வாழ மாட்டான். ஆனால் மனம் மாறி மனம் திருந்தி அறிக்கையிடுகிறனோ மீட்பு பெறுவான் என்று நாம் இறை வார்த்தையிலே வாசிக்கிறோம். நான் பாவம் செய்து விட்டேன், எனக்கு என்ன நேர்ந்து விட்டது என்று நீ ஒருபோதும் பாவ சங்கீர்த்தனத்தை குறித்து அசட்டையாயிராதே என்று சீராக் புத்தகம் 5 நாம் வாசிக்கிறோம். இதோ கடவுள் பொறுமையுள்ளவர் தான், ஆனால் அவருடைய கோபம் ஒரு நொடி பொழுதிலே உன்னை தாக்கும். எனவே உன் பாவத்தை அறிக்கையிட காலம் தாழ்த்தாதே என்று இறை வார்த்தை நம்மை அழைப்பதை போல ஆண்டவரிடத்தில் நம் பாவங்களை எல்லாம் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, இதோ உமது திரு சன்னிதானத்தில் நான் வந்திருக்கிறேன், உமக்கு எதிராய் நான் பாவம் செய்தேன், ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் நாம் நமது பாவத்தை அறிக்கையிட்டு நாம் மன்னிப்பை கேட்போமா? உமக்கு எதிராய் பாவம் செய்தேன், ஆண்டவரே என்னை மன்னியும். எல்லோரும் பாடுவோமா? உமக்கெதிராய் பாவம் செய்தேன், ஆண்டவரே என்னை மன்னியும். மீண்டுமாக, உமக்கெதிராய் பாவம் செய்தேன், ஆண்டவரே என்னை மன்னியும். உம் அன்புக்கு எதிராய் பாவம் செய்தேன், உம் ஆணைக்கு எதிராய் பாவம் செய்தேன், உமக்கெதிராய் பாவம் செய்தேன், ஆண்டவரே என்னை மன்னியும். உண்மைக்கு எதிராய் பாவம் செய்தேன், நேர்மைக்கு எதிராய் பாவம் செய்தேன், உமக்கெதிராய் பாவம் செய்தேன், ஆண்டவரே ஆண்டவரே என்னை மன்னியும். கற்புக்கு எதிராய் பாவம் செய்தேன், உம் கட்டளைக்கு எதிராய் பாவம் செய்தேன், உமக்கெதிராய் பாவம் செய்தேன், ஆண்டவரே என்னை மன்னியும். உமக்கெதிராய் பாவம் செய்தேன், ஆண்டவரே என்னை மன்னியும். அன்புக்கு எதிராய் பாவம் செய்தேன், அன்புக்கு எதிராய் பாவம் செய்தேன், உம் ஆணைக்கு எதிராய் பாவம் செய்தேன், உமக்கெதிராய் பாவம் செய்தேன், ஆண்டவரே என்னை மன்னியும். உமக்கெதிராய் பாவம் செய்தேன், ஆண்டவரே என்னை மன்னியும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
ஹalleluya. கரம் உயர்த்தி பாடுவோமா? ஹalleluya, 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 ஹalleluya. இறைந்து ஹalleluya, 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 ஹalleluya. ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். பாடுவோம். ஆமென். இயேசுவே, தாவீதின் மகனே, கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். பாடுவோம். இயேசுவே, உங்கள் பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு சொல்லுங்க. ஆண்டவரே இரக்கம் வையும். உங்கள் குற்றங்களை எல்லாம் அறிக்கையிடுங்க. உங்கள் பலவீனங்களை எல்லாம் அறிக்கையிடுங்க. உங்கள் ஒவ்வொரு பாவத்தையும் உங்கள் சிந்தனையினால், உங்கள் சொல்லினால், உங்கள் செயலினால் செய்த பாவங்களை, இதயத்தினால் செய்த பாவங்களை, செய்யாத நன்மைகளை ஒப்பு கொடுத்து சொல்லுங்க. இயேசுவே, என் மீது இரக்கம் வையும். தாவீதின் மகனே, என் மீது இரக்கம் வையும். ஆண்டவரே, என் குற்றங்களை கழுவும். உமது பரிசுத்த இரத்தம் என் உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை பொழியப்படட்டும். நான் கழுவப்படட்டும் ஆண்டவரே. என் பாவங்களிலிருந்து நான் விடுதலை பெறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இரக்கம் வையும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலைவாழ்விற்கு அழைத்து செல்வாராக. மூவர் இறைவனை புகழ்ந்து கரங்களை தட்டி உன்னதங்கிலே கீதம் பாடுவோம். கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே மனத்தாருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம்,
மன்றாடுவோமாக. என்றென்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய ஒரே திருமகனின் மாட்சிக்குரிய தோற்ற மாற்றத்தின் போது மூதாதையரின் சாட்சியத்தால் எங்கள் நம்பிக்கையின் பேருண்மைகளை உறுதிப்படுத்தினீரே. மக்கள் எல்லாரும் உம்முடைய பிள்ளைகளாகும் நிறைவான உரிமை வேற்றினை பெறுவர் என வியத்தகு முறையில் முன்னறிவித்தீர். உம்முடைய அடியார்களாகிய நாங்கள் அன்பார்ந்த உம் திருமகனின் குரலுக்கு செவிசாய்த்து அவரோடு உடன் உரிமையாளர் ஆகும் தகுதியை அடைவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே பேசும், ஆண்டவரே பேசும். முதல் வாசகம். அவருடைய ஆடை வெண்பனி போல இருந்தது. இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 9, 10, மீண்டும் 13, 14. தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அரியணைகள் அமைக்கப்பட்டன. தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார். அவருடைய ஆடை வெண்பனி போலவும் அவரது தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன. அவருடைய அரியணை தீக்கொழுந்துகளாகவும் அதன் சக்கரங்கள் எரி நெருப்பாகவும் இருந்தன. அவர் முன்னிலையில் இருந்து நெருப்பாலான ஓடை தோன்றி பாய்ந்தோடி வந்தது. பல்லாயிரம் பேர் அவருக்கு பணிபுரிந்தார்கள். பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்தது. நூல்கள் திறக்கு வைக்கப்பட்டன. வசனம் 13. இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சி உரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சி உரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பக்கம் எண் 59. பக்கம் எண் 59. தலைமுறையாக நீரே
ஆண்டவரே பேசும். ஆண்டவரே பேசும். இரண்டாம் வாசகம். விண்ணிலிருந்து வந்த இக்குரலொலியை நாங்கள் கேட்டோம். திருத்துதர் பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனம் 16 19 உள்ள வசனங்கள் வரை. சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையையும் பற்றி நாங்கள் உங்களுக்கு தெரிவித்த போது சூழ்ச்சியாக புனைந்த கதைகளை ஆதாரமாக கொண்டு பேசவில்லை. நாங்கள் அவரது மாண்பின் நேரில் கண்டவர்கள். என் அன்பார்ந்த மைந்தன் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று மாட்சிமிகு விண்ணகத்திலிருந்து அவரை பற்றி குரல் ஒலித்த போது தந்தையாகிய கடவுளிலிருந்து மதிப்பும் ஆட்சியும் பெற்றார். தூய மலையில் அவரோடு இருந்தபோது விண்ணில் இருந்து வந்த இக்குரல் ஒலியை நாங்களே கேட்டோம். எனவே இறைவாக்கினர் கூறியது இன்னும் உறுதியாயிற்று. அவர்கள் கூறியதை நீங்கள் கருத்தில் கொள்வது நல்லது. ஏனெனில் பொழுது புலர்ந்து விடிவில்லி உங்கள் இதயங்களில் தோன்றும் வரை அது இருண்ட இடத்தில் ஒளிரும் விளக்கை போன்றது. இது ஆண்டவரும் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 9. வாழ்வதரும் இறை வார்த்தைகள் 28 தொடக்கம் 36 முடிய. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலை மீது ஏறினார். அவர் வேண்டிக் கொண்டிருந்தபோது அவரது முகத் தோற்றம் மாறியது. அவருடைய ஆடையும் வெண்மையாய் மின்னியது. மோசே, எலிசா என்னும் இருவர் அவரோடு பேசிக்கொண்டிருந்தனர். மாட்சியுடன் தோன்றிய அவர்கள் எருசலேமில் நிறைவேறவிருந்த அவருடைய இறப்பை பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள். பேதுருவும் அவரோடு இருந்தவர்களும் தூக்க கலக்கமாயிருந்தார்கள். அவர்கள் விழித்தபோது மாட்சியோடு இலங்கிய அவரையும் அவரோடு நின்ற இருவரையும் கண்டார்கள். அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து சென்றபோது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும், மோசேக்கு ஒன்றும், எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம் என்று தாம் சொல்லுவது இன்னதென்று தெரியாமலே சொன்னார். இவற்றை அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. அம்மேகம் அவர்களை சூழ்ந்தபோது அவர்கள் அஞ்சினார்கள். அந்த மேகத்தினின்று, இவரே என் மைந்தர், நான் தேர்ந்து கொண்டவர் இவரே, இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அந்த குரல் கேட்ட பொழுது இயேசு மட்டும் இருந்தார். தாங்கள் கண்டவற்றில் எதையும் அவர்கள் அந்நாட்களில் யாருக்கும் சொல்லாமல் அமைதி காத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு நம்ம கண்களை மூடுவோம்.
யோவான் நற்செய்தி 6:63 வாசிப்பதைப் போல, நான் பேசிய வார்த்தைகள் உங்களுக்கு வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. யோவான் 6:68 தூய பேதுரு சொன்னாரே, ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம்? வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடமே இருக்கிறது. ஆண்டவருடைய வாழ்வு தரும் வார்த்தை நமக்கு வாழ்வை கொடுக்கிறது, சுகத்தை கொடுக்கிறது, ஆவியானவரின் வல்லமையை கொடுக்கிறது, விடுதலையை கொடுக்கிறது. கடவுளுடைய இந்த வார்த்தையை நாம் கேட்க இருப்பதற்கு முன்பாக இதோ நம் உள்ளங்கள் திறக்கப்படட்டும். ஆவியானவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படிக்காய் இதோ இந்த வேளையில் நம்மையே நாம் ஆவியானவருடைய அந்த செயல்பாட்டிற்கு நாம் ஒப்பு கொடுப்போமா? தூய ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இதோ இப்பொழுது வாரும், இறங்கி வாரும் என்று சொல்லி கரங்களை தட்டி நாம் வல்லமையோடு பாடி அந்த ஆவியானவர் அபிஷேகம் நம் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படிக்காய், அந்த தேவ வல்லமை நமக்குள்ளே கடந்து போகும்படிக்காய் ஆவியானவர் நம் ஒவ்வொருடைய உள்ளங்களையும், நம் இதயங்களையும், நம் காதுகளையும், நம் எண்ணங்களையும் திறக்கும்படிக்காய் இதோ விதைக்கப்படுகின்ற இந்த இறை வார்த்தை என்ற விதையானதை நமக்குள்ளே நம் நல்ல நிலமாய் நாம் பெற்றுக்கொள்ளவும் 1000 மடங்கு பலன் தரக்கூடிய வல்லமையுள்ள பிள்ளைகளாய் மாறும்படிக்காய் இதோ இந்த வேளையில் நாம் மாறும்படிக்காக அந்த ஆவியானவர் நாம் நிரப்பும்படிக்காய் வல்லமையோடு நாம் கரங்களை தட்டி பாடுவோம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்பொழுது வாரும், இறங்கி வாரும் என்று சொல்லி கரங்களை வல்லமையோடு நாம் தட்டி பாடுவோம். ஆவியானவரே, இப்பொழுது வாரும், இறங்கி வாரும், வாரும் எங்கள் மத்தியிலே. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே வல்லமையோடு இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே, எங்கள் ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்பொழுது வாரும், இறங்கி வாரும், இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்பொழுது வாரும், இறங்கி வாரும், இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. செங்கடல் நம்மை சூழ்ந்து வந்தாலும் சிலுவையின் நிழலுண்டு, செங்கடல் நம்மை சூழ்ந்து வந்தாலும் சிலுவையின் நிழலுண்டு,
கூவிடும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாளே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாளே என்றும் பாடு. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும். மறுரூபமாக மாற வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும். மறுரூபமாக மாற வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே. அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். கரங்களை தட்டி வல்லமையோடு வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வல்லமையோடு கைகளை தட்டி சத்தமாக குரல் உயர்த்தி அல்லேலூயா 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 அல்லேலூயா. வல்லமையோடு துதிப்போம். அல்லேலூயா. வல்லமை அல்லே வல்லமை 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 தேவ வல்லமை தேவ வல்லமை தேவ வல்லமை தேவ அபிஷேகம் தேவ அக்கினி தேவ மகிமை வல்லமை 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 தேவ அபிஷேகம் அக்கினி 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 ஒரு பாபா பாபா ஒரு சதல ஹரபர பரே 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 பாபா ஒரு சதல ஹரபரி சதல ஹரபர பாபா. ஹalleluya 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 ஹalleluya. அப்பா 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 இயேசுவே 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 நிரப்பு 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 உமது மகிமை உமது வல்லமை உமது அபிஷேகம் வல்லமை 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 உமது அபிஷேகம் வானம் திறக்கப்படட்டும் வானம் திறக்கப்படட்டும். தேவ வல்லமை இறங்கட்டும். தேவ அபிஷேகம் இறங்கட்டும். ஒவ்வொருவரும் நிரப்பட்டும்ப்பா. கடந்து போவீராக. ஒவ்வொரு மீதும் கடந்து போவீராக. ஆண்டவரே உமது பரிசுத்த வல்லமை கடந்து போகட்டும் அப்பா. ஹalleluya 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 ஹalleluya. ஒரு பாபா பாபா ஒரு சதல ஹரபா ரபரிவா ஒரு ஹலபரா சதல ஹரபரி வருவா. இயேசுவே 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 வல்லமை 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 வல்லமை. அல்லேலூயா 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 அல்லே. வல்லமையோடு துதிங்க 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 துதிங்க. துதிக்கிற பொழுது கட்டுக்கள் உடையும் சாபங்கள் நீங்கும். விடுதலை விடுதலை விடுதலை. அக்னி ஆவியானவர் நம்ம மத்தியில இறங்குவாராக இறங்குவாராக. பரிசுத்த அபிஷேகம் நம்ம மத்தியில இறங்கட்டும் இறங்கட்டும்.
அபிஷேகம் இறங்கட்டும். அக்கினி அக்கினி ஒவ்வொரு மீதும் அப்பா நிரப்பும் 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 நிரப்பும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. கை இருக்கவங்க மட்டும். யாராருக்கு கை இருக்குது பரவாயில்ல. வீட்டில் இருந்தால் பிரச்சனை இல்லை, நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். நீங்கள் பூசை முடிஞ்சு போகும்போது பத்திரமா உங்கள் கையை அங்கேயே இருக்கணும். சரியா? கையை கொண்டு வந்திருக்க மட்டும். ரொம்ப பேர் சிரிக்கிறீங்க. கோயிலுக்கு நாங்கள் எப்படிலாம் பைய தான் சாமி கொண்டு வருவோம், கையெல்லாமல் கொண்டு வருவோம். ரைட். ரெண்டு கை இருக்கவங்க மட்டும் தூக்குங்க. Praise the Lord. Hallelujah. உயிரோடு இருக்கவங்க சொல்லுங்க ஹalleluya ஹalleluya. என்ன இறைவார்த்தை சொல்லுது, உயிருள்ள எல்லோரும் ஆண்டவரை புகழட்டும். யாரு? ஆமா, செத்தவங்க ஆண்டவர் என்ன செய்ய முடியாது? செத்தவர்கள் ஆண்டவர் என்ன செய்ய முடியாது? அப்போ உயிரோடு இருக்க யார் உயிரோடு இருக்க நினைக்கிறீங்களோ அவங்க மட்டும் சொல்லுங்க. ரெண்டு கரம் உயர்த்தி ஹalleluya. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே ஆராதனை. ஹalleluya ஹalleluya. மரியே வாழ்க, மரியே வாழ்க. Praise the Lord, praise the Lord, praise the Lord. இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, தூய சாமிநாதர் நம்முடைய பாதுகாப்புடைய விழாவை கொண்டாடுவதற்காக நாம் நவநாள் தயாரிக்கிறோம். அப்படித்தானே? சரி. தூய சாமிநாதர் அப்படின்ன உடனே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும்? சும்மா பரவாயில்ல, தப்போ ரைட்டா சத்தமாக சொல்லுங்க. நான் வாத்தியாரெலாம் இல்லை மார்க் போடுறதுக்கு. பரவாயில்ல, சந்தோஷம். தூய சாமிநாதர் என்றவுடன் நம் நினைவுக்கு வர வேண்டியவர் அன்னை மரியாள் திருச்செப மாலை. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அன்னை மரியாள் தூய சாமிநாதருக்கு காட்சி கொடுத்து சொன்னது, இந்த உலகத்தை திருச்செப மாலையாலும் உத்தரியத்தாலும் நான் மீட்படைய செய்வேன். ஹalleluya. praise the lord, praise the lord. தூய சாமிநாதனை பற்றி நம்ம எல்லோரும் ரொம்ப அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். அப்படித்தானே? புனிதரை பற்றி தெரியுமா? அவருடைய வாழ்க்கை வரலாறுலாம் தெரியுமா? தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? தெரியும் தெரியாது. அப்படித்தானே? ஆமாம். ஏன்னா அவருடைய பெயரில் நம்ம அவருடைய பாதுகாவலில் ஆலயத்தை அருமையாக கட்டி வச்சிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அருமையான விழா எடுக்கிறோம். நல்ல பாடல்கள், இறை புகழ்ச்சியெல்லாம் நல்லா அருமையாக ஜெபமாலை ஜெபிச்சுட்டு இறை புகழ்ச்சியெல்லாம் நம்ம பாடி இந்த அருமையான ஒரு திருப்பலியில் நம்ம பங்கு பெற்றுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ தூய சாமிநாதர் அவருடைய வாழ்க்கையை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும்ல? தெரிஞ்சிருக்குமா இல்லையா? தெரியணுமா இல்லையா? சரி. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya ஹalleluya ஹalleluya. 12ஆம் நூற்றாண்டில் ஆல்பி என்ற ஒரு இடம் பிரான்ஸ்ல இருக்குது. அந்த இடத்திலிருந்து ஒரு தப்பறை கொள்கை பரவியது. 12ஆம் நூற்றாண்டில் அந்த இடத்திலிருந்து ஒரு தப்பறை கொள்கை பரவியது. என்ன கொள்கை அப்படின்னா, இந்த உலகம் என்பது மாயை, இது கெட்டது, கடவுள் இந்த உலகத்தை எல்லாம் அவர் படைக்கல, அவர் ஆன்மாவை மட்டும் படைத்திருக்கிறாரு, இந்த உடல்லாம் படைக்கல, இந்த உடல் தீயது, இந்த உலகம் தீயது, எனவே ஆன்மாவை மட்டும் கடவுள் படைத்தார், ஆன்மா மட்டும்தான் நல்லது, எனவே இந்த உடலெல்லாம் தீயது என்று தப்பறையான கொள்கைகள் அந்த அடிப்படையில் வந்தது. எனவே இயேசுவும் கடவுளும் இந்த உலகத்திற்கு தன் மகனை அனுப்பினார். அவர் ஆன்மாவாகத்தான் இந்த உலகத்திற்கு வந்தாரு, உண்மையான மனித உடலா வரல. பிரைஸ் தி லார்ட். அப்ப இயேசு இந்த உலகத்துல ஒரு மாயையா இருந்தாரு அப்படின்னு அறிவிச்சாங்க. அவர் துன்பப்பட்டதெல்லாம், அவருக்கு அடியெல்லாம் அடிக்கும் பொழுதெல்லாம் அவருக்கு வலிக்கல. அவர் கடவுள், அவர் ஆன்மாவில் தான் இந்த உலகத்தில் இருந்தாரு. அவர் பாடுகள் எல்லாம் மாயை,
ஏனென்றால் அவர் கடவுள், அவர் கடவுளின் மகன் என்று தப்பறையான கொள்கைகளை பரப்பி வந்தார்கள். எனவே அன்னை மரியாளை குறித்து சொல்லுகின்ற பொழுதும் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அன்னை மரியாள் அவர் ஒரு அடையாளமாகத்தான் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை, அவருடைய ஆன்மாவைத்தான் அன்னை மரியாள் இந்த உலகத்திற்கு கொடுத்தார், உடலை அல்ல. எனவே அவர் இறைவனின் தாய் அல்ல, சாதாரண இயேசு கிறிஸ்து என்ற மனிதருக்கு மட்டும் தாய் என்று பல்வேறு விதமான தப்பறைகளை பரப்பி கொண்டிருந்தார்கள். அதை எதிர்த்து எத்தனையோ புனிதர்கள் மிக மிக மிகமாக கடினமாக போராடினார்கள். அதில் முதலாக நமது புனிதர் சுவாமிநாதர். அவர் எவ்வளவோ முயற்சி செய்கிறார், ஒன்றும் பண்ண முடியல. இந்த தப்பறைகளை குறித்து அவர் எவ்வளவோ போராடி பார்க்கிறார், அதை வெற்றி கொள்ள முடியல. எனவே அவர் மலைப்பகுதிக்கு சென்று அங்கு அவர் அல்லும் பகலும் உண்ணாமல் அவர் நோன்பிருந்து ஜெபிக்கிறாரு. எந்த அளவுக்குனா அவர் தன்னையே வருத்தி கொள்கிறார். சாட்டையால தன் உடம்பு அடிச்சுக்கிறாரு, முள்ளுல படுத்துக்கிறாரு, தன்னை வருத்தி கொள்கிறார். மக்கள் மனமாற வேண்டும் மனமாற வேண்டும் என்று தன்னை வருத்தி கொள்கிறார். அவருடைய அந்த ஜெப பக்தியை பார்த்து அன்னை மரியாள் தோன்றுகிறார்கள். அன்னை மரியாள் காட்சி கொடுத்து, என் மகனே சுவாமிநாதா, நீ ஏன் உன்னை எப்படி வருத்திக் கொள்கிறாய்? மூவொரு இறைவன் இந்த தப்பறையில் இருந்து மக்கள் எல்லோரும் மனமாறுவதற்காக ஒரு ரகசியத்தை வைத்திருக்கிறார்கள். விண்ணகத்திலே ஒரு ரகசியம் இருக்கிறது, அதுதான் மூவொரு இறைவனின் ரகசியம். அது தெரியுமா? அது தெரியாமல் நீர் இவ்வாறு உன்னை வருத்திக் கொள்வது ஏன் என்று சொன்னவுடன், என் அன்னையே, என் தாயே, அது என்ன என்று வானதூர்களோடு காட்சி கொடுத்த அந்த தாயை பார்த்து தூய சாமிநாதர் கேட்கிறார். அப்ப மாதா சொல்றாங்க, விண்ணகத்தில் மூவொரு இறைவனுடைய வாழ்த்தொளி, இந்த உலகத்தை மீட்பதற்கான வாழ்த்தொளி என்பது அருள் நிறைந்த மரியே, அருள் நிறைந்த மரியே வாழ்க. அப்ப நற்செய்தினா என்ன? வானதர்கள் என்ன சொன்னாங்க? உலகெங்கும் சென்று நீங்கள் இதோ உங்களுக்கெல்லாம் மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி அறிவிக்கிறேன் சொன்னாங்களா இல்லையா? என்ன சொன்னாங்க? மக்களுக்கெல்லாம் மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி. அப்ப மக்களுக்கெல்லாம் மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி என்பது அன்னை மரியாளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மங்கள வார்த்தை, அதுதான் நற்செய்தி. என்ன நற்செய்தி? மரியே, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப ஜெபமாலை என்பது நற்செய்தியை அறிவிக்கிறோம். ஒவ்வொரு முறையும் அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று நாம் ஜெபிக்கிற பொழுதெல்லாம் நற்செய்தி, அதுதான் நற்செய்தி, அதுதான் நற்செய்தி. நற்செய்தி என்பது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார், இந்த உலகத்திலே பிறந்தார், நமக்காக, நம் பாவங்களுக்காக மீட்பர் பிறந்திருக்கிறார் என்பதுதான் நற்செய்தி. அப்ப அந்த நற்செய்தியை அந்த முதலாக அறிவிப்பு கொடுக்கப்பட்டது தந்தையாகிய இறைவன் அன்னை மரியாளுக்கு கொடுக்கிறார். அப்ப இந்த அருள் நிறைந்த மரியே என்பது யாருடைய ஜெபம்? யாருடைய ஜெபம்? யாருடைய ஜெபம்? யாருடைய ஜெபம்? தந்தையாகிய இறைவனின் ஜெபம், மூவொரு இறைவனின் ஜெபம். பிரைஸ் தி லார்ட். ஏதோ நம்ம ஜெபிக்கிற ஜெபம் அல்ல, ஏதோ கத்தோலிக்க திருச்சபை கொடுத்த ஜெபம் அல்ல. யார் கொடுத்த ஜெபம்? தந்தையாகிய இறைவன் கொடுத்த ஜெபம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கபிரியேல் என்னும் தன் தூதரை அனுப்புகிறார். ஒவ்வொரு தூதரும் கடவுளின் வாய்மொழி. அப்ப கடவுள் தனது வார்த்தையை யார் வாயில வைக்கிறாரு? கபிரியேல் தூதர். கபிரியேல் தூதர் வழியாக தன் வார்த்தையை அனுப்புகிறார். அப்ப அருள் நிறைந்த மரியே என்று அன்னை மரியாளை வாழ்த்தியது யார்? யார் வாழ்த்துனா? யார் வாழ்த்துனா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அதான் ரொம்ப பேர் அப்படியே சண்டைக்கார மாதிரியே உட்காந்துருக்கீங்க. என் முகத்தெல்லாம் பார்த்தா நல்லா தான் இருக்கும். நானும் உங்களை மாதிரி கொஞ்சம் பவுடர்லாம் போட்டு தான் வந்திருக்கேன். பவுடர் இல்லை, தேடி பார்த்தேன். ஏன்னா ரொம்ப தூரம் 2 மணி நேரம் டிராவல் பண்ணி வந்தேன்னா, அதனால் அதிலே எல்லாம் கருப்பாயிட்டேன் முகமெல்லாம். நீங்களாம் பலன்னு வந்திருக்கீங்க. கொஞ்சம் பாருங்க, லைட்டெல்லாம் எனக்காக போட்டிருக்காங்க. என் முகம் கொஞ்சம் வெள்ளை வெள்ளைன்னு தெரியணும்னு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பார்க்க பிடிக்காட்டாலும் பார்த்துக்கங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப அருள் நிறைந்த மரியே என்பது யாருடைய ஜெபம்? விண்ணகத்தின் ஜெபம், மூவொரு இறைவனின் ஜெபம். அப்ப ஒவ்வொரு முறையும் நாம் ஜெபமாலையை சொல்லுகிற பொழுது யாருடைய ஜெபத்தை சொல்லுகிறோம்?
மூவர் இறைவனின் ஜெபத்தை சொல்கிறோம். அது தந்தையாகிய இறைவனின் ஜெபம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபம், தூய ஆவியானவரின் ஜெபம். அதுதான் நற்செய்தி. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எனவே நற்செய்தி என்பது திருச்செப மாலை. எனவே தான் தூய ஜெரோம் சொல்லுவாரு, திருச்செப மாலை என்பது கயிறுகளிலே கட்டப்பட்டிருக்கிற விவிலியம். அப்ப அந்த ஒவ்வொரு மணி என்பது என்ன தெரியுமா? அது விவிலியம். ஒவ்வொரு மணியும் ஒரு விவிலியம். அப்ப இந்த இது புத்தக வடிவிலே இருக்கிறது விவிலியம். அப்ப ஜெபமாலை என்பது விவிலியம் என்பது கயிறுகள் வழியாக, மணிகள் வழியாக உங்கள் கைகளில் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக அருள் நிறைந்த மரியே என்று சொல்லுகிற பொழுதெல்லாம் நாம் நற்செய்தி அறிவிக்கிறோம். ஏதோ ஒரு ஜெபத்தை மீண்டும் மீண்டும் திருப்பி திருப்பி சொல்றோம் என்பது அல்ல. அன்னை மரியாளை நாம் புகழ்ந்து சொல்றோம் என்பது அல்ல. அது தந்தையாகிய இறைவனின் ஜெபம், விண்ணகத்தின் ஜெபம், மூவர் இறைவனின் ஜெபம். அதுதான் நற்செய்தி. முதலாக மக்களுக்கு கொடுக்கப்பட்ட நற்செய்தி, மாபெரும் நற்செய்தி. உங்களுக்காக மீட்பர் பிறந்திருக்கிறார். அந்த மீட்பர் பிறப்பின் செய்தி முதலாக அன்னை மரியாளுக்கு தான் கொடுக்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அந்த தாய் கொடுத்த இந்த வல்லமை மிக்க இந்த ஜெபமாலையை, அதை குறித்த பக்தியை பரப்பினவர் தான் நம் புனிதர் தூய சாமிநாதர். அவருக்கு அடுத்து தூய அந்தோனியார், அவருக்கு அடுத்து சலேசியார், எல்லாருமாக பிரான்சிஸ் சலேசியார், எல்லோரும் இந்த தப்பறைக்காக ஜெபமாலை வழியாக அன்னை மரியாளை பற்றி, அன்னை மரியாள் சொல்றாங்க, திருச்செப மாலையை பற்றி நீ நற்செய்தி அறிவி, அப்போ உனக்கு என்ன நடக்கும்னு பாரு. உடனே அவர் எழுந்து போய் அந்த வல்லமையோட நற்செய்தி அறிவிக்க ஆரம்பிக்கிறாரு. ஜெபமாலையை பற்றி பேச ஆரம்பிச்சா இடி இடிக்குது, மேகம் உருமுது, பலவிதமான இயற்கை மாற்றங்கள் ஏற்படுது. கோவில்ல மணி பயங்கரமாக அடிக்குது, எல்லா விதமான கதவுகளும் பயங்கரமான ஒரு ஆட்டம், நிலநடுக்கம். அத்தகைய ஒரு மாபெரும் அதிசயத்தை மக்கள் எல்லோரும் கண்டு பயந்தாங்க. பெரிய புயல் வீசியது, பயங்கரமான மழை அடித்தது, மின்னல் வெட்டியது. எனவே அந்த நேரத்திலே தூய சாமிநாதர் ஜெபித்த பொழுது, அன்னையிடம் ஜெபித்த பொழுது அவை எல்லாம் அடங்கி போயினது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆக நமது வாழ்க்கையிலே புயல் அடிக்கிற பொழுதும், நமது வாழ்க்கையிலே நாம் எதிர்பாராத காரியங்கள் நடக்கிற பொழுதெல்லாம் அன்னையை நோக்கி நாம் பார்ப்போம், அன்னையை நோக்கி நாம் பார்ப்போம். எனவேதான் நம் புனித சாமிநாதர் சொன்னாரு, இந்த உலகத்திலே தீமைக்கு எதிராய், சாத்தானுக்கு எதிராய் ஒரு மாபெரும் ஆயுதம் நம்மிடத்திலே இருக்கிறது என்றால் அது திருச்செப மாலை மட்டும்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப சாத்தானை எதிர்க்கக்கூடிய ஆயுதம் திருச்செப மாலை. நம் புனிதர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கடவுளிடம் இருந்து நாம் நன்மையை இந்த நாளிலே பெற வந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருத்தூதர் பணி 10வது அதிகாரம் 38வது திருவசனத்தை வாசிப்போமா? திருத்தூதர் பணி 10வது அதிகாரம் 38வது திருவசனம். கடவுள் நாசரேத்தூர் இயேசுவை தூய ஆவியாரின் வல்லமையால் நிரப்பி, கடவுள் அவரோடு இருந்ததால் அழகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே, ஹல்லேலூயா. வலது கரவே சொல்லுங்க, இயேசு சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டே சென்றார். இயேசு சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து கொண்டே சென்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இயேசு தான் சென்ற இடங்களில் எல்லாம் நன்மை செய்து கொண்டே சென்றார். அவருடைய எண்ணத்திலே நமக்கு நன்மை செய்ய வேண்டும், நமக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதுதான் அவர் எண்ணத்தில் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் அவர் ஒளியின் பிறப்பிடம், அவரிடமிருந்து தீமை வருவதில்லை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்ம ரொம்ப பேர் ஏதாவது வாழ்க்கையில தீமைகள் கஷ்டங்கள் வந்தா உடனே நம்ம யார் மேல தூக்கி போட்டுறோம்? கடவுள் மேல. ஆண்டவரே சாமி, உனக்கு கண் இல்லையா, காது இல்லையா, மூக்கு இல்லையா, எனக்கு ஏன் இந்த கஷ்டத்தை கொடுத்த? கடவுள் எவருக்கும் கஷ்டத்தையும், கடவுள் எவருக்கும் தீமையையும், கடவுள் எவருக்கும் தீயதையும் அவர் ஒருபோதும் கொடுப்பதில்லை. பிரைஸ் தி லார்ட். தீமை கடவுளிடமிருந்து வருவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
தீமை யாரிடமிருந்து வருகிறது? யாரிடமிருந்து வருகிறது? நம்மிடமிருந்து வருகிறது. அதான் பைபிள் சொல்லுது. பிரைஸ் தி லார்ட். தீமை யாரிடமிருந்து வருகிறது? தூய பவுல் சொல்றாரு, நான் நல்லது செய்ய விரும்புகிறேன், நான் பாவம் செய்யாமல் இருக்க விரும்புகிறேன், ஆனால் என்னால் இருக்க முடியவில்லை. காரணம் என்னில் குடிகொண்டிருக்கிற பாவமே. பிரைஸ் தி லார்ட். அவர் என்கிட்ட குடிகொண்டிருக்கிற சாத்தான்னு சொல்லல. என்ன சொல்லல? எனக்குள்ள குடியிருக்கிற சாத்தான்னு சொல்லல. நான் நன்மை செய்ய விரும்புகிறேன், நான் நல்லவனாக இருக்க விரும்புகிறேன், ஆனால் முடியவில்லை. காரணம் எனக்குள் குடிகொண்டிருக்கிற என் பாவம். யாருடைய பாவம்? யாருடைய பாவம்? சத்தமா சொல்லுங்க. யாருடைய பாவம்? அதான் என்ன கஷ்டமா இருக்குல்ல நான் பாவின்னு சொல்றதுக்கு? இல்லையா? இல்லையா? நான் பாவி, அப்படித்தானே? சொல்லுங்க. நான் பாவி, நான் பாவி, நான் பாவி. ஏற்கனவே ஒரு முறை சொன்னீங்கல்ல. எங்க சொன்னீங்க? பூசையில் ஏற்கனவே சொல்றோம். எப்படி சொல்றோம்? ஆமா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆனா பூசையில் மட்டும்தான் சொல்லுவோம் நான் பாவி அப்படின்ட்டு. வெளியில போயிட்டா அவ பாவி, அவன் பாவி, நான் நல்லா தான் இருக்கிறேன் சொல்றோமா இல்லையா? ஆனா பூசையில் என்ன சொல்றோம்? பூசையில் யார்கிட்ட சொல்றோம்? பக்கத்துல இருக்க ஆள்கிட்ட சொல்றோம். என்ன சொல்றோம்? அந்த ஜெபத்தை ஸ்டார்ட் பண்ணுவோமா? எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று. அப்ப யார்கிட்ட முதல்ல கடவுள்கிட்ட என்ன சொல்றோம்? ஆண்டவரே நான் பாவி. இரண்டாவது யார்கிட்ட சொல்றோம்? பக்கத்துல கால்ட்ட. சரி, பக்கத்துல சொல்லுவோம் நான் பாவின்னு சொல்லுங்க. ஏன்னா இத்தனை நாளும் நீ பாவின்னு தான் சொல்லி பழகி இருக்கிறோம். அப்படித்தானே? இத்தனை நாளும் நீ பாவி அப்படித்தானே சொல்லி பழகி இருக்கிறோம். அப்படித்தானே? பாசிந்து வந்தா கூட சாமி நான் நல்லா தான் சாமி ஜெபம் பண்றேன், ஆனா எங்க மாமியார் பண்றதுனால எனக்கு கோவமா வருது. நான் கோவமே பட மாட்டேன், எங்க மாமியாரால கோவப்படுறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணு உட்கார்றேன் சாமி, அப்பதான் வந்து யாராவது ஃபோன் பண்ணிடுறாங்க. யார் மேல பழிய தூக்கி போடுறது? ஃபோன் மேல. நான் நல்ல பிள்ளை. அரை இல்லையா? பிரைஸ் தி லார்ட். ஆனா பூசையில் என்ன சொல்றோம்? எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. 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 அப்ப நாம் எல்லோரும் பாவம் செய்து கடவுளின் அருள் நிலையை இழந்தோம். ஆனால் இறைவன் நாம் எல்லோரும் மீட்பு பெறவும் நன்மையை பெற்றுக்கொள்ளவும் அவர் நல்லது செய்கிற இறைவனாய் நம்மிடத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. 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 அப்படி ஒரு நிமிடம் கண்களை மூடுங்க. கண்களை மூடி இதோ ஆண்டவர் எப்பொழுதும் எங்கும் நன்மை செய்கிறவர். அந்த சத்தியத்தை அப்படியே மனசுக்குள்ள அப்படியே சொல்லிக்கிட்ட நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு ஏதாவது ஒரு நன்மை நீங்க நடக்கணும், இன்னைக்கு வரைக்கும் நடக்கல, அல்லது நான் எதிர்பார்த்த இந்த நன்மை என் வாழ்க்கையில் நடக்கல, என் பிள்ளைங்க வாழ்க்கையில் நடக்காம இருக்குது, அல்லது என் தொழில் நடக்காம இருக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு நன்மையை நினைச்சுக்கங்க. ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கங்க. அந்த காரியத்தை அப்படியே இப்ப வலது கரத்துல உயர்த்துங்க. வலது கரத்துல உயர்த்துங்க. உயர்த்தி சொல்லுங்க. இயேசு எப்பொழுதுமே நன்மை செய்கிறவர். என் இயேசு எப்பொழுதுமே நன்மை செய்கிறவர். நான் நம்புகிற இயேசு, நான் விசுவசிக்கிற இயேசு இன்று இன்று இப்பொழுது இப்பொழுது நான் எதிர்பார்க்கிற நான் விரும்புகிற நன்மையை எனக்கு செய்வார். எனக்கு செய்வார். இயேசு நான் விரும்புகிற நன்மையை, நான் விசுவசிக்கிற நன்மையை இப்பொழுது இப்பொழுது எனக்கு செய்வார். எனக்கு செய்வார். 3.5 வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத ஒருவரை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஆண்டவருடைய வல்லமையினுடைய நாமத்தில் அதிகாரத்தோடு நான் கட்டளையிடுகிறேன். இதோ உங்களுடைய அந்த வாழ்க்கையில் இருக்கிற இந்த குழந்தை பாக்கியம் என்ற இந்த தடை இந்த நிமிடத்தில் இயேசுவின் நாமத்தில் நீக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. 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 கடந்த ஒரு 4 நாட்களாக அது உங்க உடம்புல யாரோ ஒருத்தர் உடம்புல காய்ச்சல், மீண்டும் மீண்டும் காய்ச்சல். ஆஸ்பத்திரிக்கு போனீங்க, நீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொன்னாங்க, ஆனா உங்க உடம்புக்குள்ள காய்ச்சல். இப்ப இந்த திருப்பலியில வந்த இந்த நிமிடத்திலிருந்து இந்த ஆராதனையில பங்கு கொடுத்து உங்களை ஒப்பு கொடுக்கின்ற இந்த வேளையில
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருத்தரிடமிருந்து அந்த காய்ச்சலை விரட்டி இருக்கிறாரு. இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன், இந்த காய்ச்சல் முழுவதுமாய் உங்களை விட்டு நீங்கி இருக்கிறது. ஹalleluya, 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 ஹalleluya. இந்த வலது காது பிரச்சனையோடு ஒருத்தன் வந்திருக்கீங்க, சரியா கேட்கல, இந்த பக்கம் ஒரு வலி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதோ இந்த வேளை நீங்கள் சுகம் பெறுகிறீங்க. ஆண்டவருடைய அந்த வல்லமை உங்களை தொட்டு கொண்டு இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் இந்த சுகத்தை நீங்கள் பூரணமாய் பெறும்படிக்காக நான் கட்டளையிடுகிறேன். ஹalleluya, 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 ஹalleluya. அப்ப கடவுள் நான் விரும்புகிற நன்மையை செய்கிறவர். ஹalleluya. விசுவசிக்கிறவர்கள் எல்லோருக்கும் அது நடக்கும், நிச்சயம் நடக்கும். பல நேரங்களில் நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய விசுவாசத்தின் ஜெபங்கள் தான் அது கடவுள் தன் ஜெபமாய் மாற்றிக்கொள்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். யாரு? என் ஜெபத்தை கடவுள் தன் ஜெபமாய் மாற்றிக்கொள்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எரேமியாவை யூத அரசன் செதேக்கியா பிடிச்சு சிறையில போட்டுறான். சிறையில போட்டா அவர் அங்க கத்துறார், ஆண்டவரே உமது வார்த்தையை அறிவிச்சதுக்கு எனக்கு இந்த கொடுமையா, உமது வார்த்தையை அறிவிச்சதுக்கு பாலுங்கணத்துல தூக்கி போட்டான், இப்ப பார்த்தா இந்த இருட்டான சிறையில தூக்கி போட்டிருக்கானே ஆண்டவரே என்று அவர் கதறுகிறார், புலம்புகிறார். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாரு. கூப்பிட்டு சொல்றாரு, ஆண்டவரே உமால் ஆகாத காரியம் என்று ஒன்றும் இல்லை, உமக்கு கடினமான காரியம் என்று எதுவுமே இல்லை அப்பா. நீர் நினைத்தால் எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவர், எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவர் அப்படின்னு எரேமியா ஜெபிக்கிறார். எரேமியா ஜெபிக்கிறார். ஜெபிச்சவுடன் ஆண்டவர் அவருக்கு ஒரு காட்சி கொடுத்து, கல்தேயர் நாட்டில் இருக்கிற ஒரு நிலத்தை நீ போய் நீயே விலைக்கு வாங்கு அப்படின்ட்டு. அவர் கல்தேயர் நாடு, கடவுள் நம்பிக்கை இல்லாத நாடு, அங்க போய் ஒரு இடத்தை நான் வாங்க முடியுமா அப்படின்னு ஆண்டவர்ட்ட அவர் கேட்கிறாரு. அவர் சொல்ற, அந்த நிலத்துக்காரனே உன்கிட்ட வந்து கெஞ்சுவாயா? பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அந்த நிலத்துக்காரன் உன்கிட்ட வந்து கெஞ்சுவான். அந்த நிலத்துக்காரன் உன்கிட்ட வந்து கெஞ்சி, இந்த இடத்தை எடுத்துக்கோ, இந்த இடத்தை பத்திரப்படுத்தி நான் உனக்கு பதிவு செய்து உனக்கு கொடுக்கிறேன், இதை நீ பத்திரமா வையே அப்படின்னு அவனே உனக்கு வந்து சொல்லுவான் அப்படிங்கிறார் ஆண்டவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. 7 வருடங்களாக நில பிரச்சனையில ஒரு ரொம்ப போராடி கொண்டிருக்கிற ஒரு ஃபேமிலியை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதோ அந்த நில பிரச்சனை உங்களிடமிருந்து தீரும்படிக்காய் நான் கட்டளையிடுகிறேன். ஹalleluya, 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 ஹalleluya. அப்ப ஆண்டவர் சொன்னது மாதிரியே அந்த நிலத்துக்குரிய வந்து தானே பத்திரத்தை எழுதி எரேமியா கையில கொடுத்துட்டு போறான். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அப்ப எரேமியா என்ன ஜெபிச்சாரு? ஆண்டவரே உம்மால் முடியாத காரியம், உமக்கு கடினமான காரியம் ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு ஜெபிச்ச ஜெபத்தை மீண்டும் ஆண்டவர் எரேமியாவுக்கு ஞாபகப்படுத்துறாரு. எரேமியா, என்னால் முடியாத காரியம் என்று ஒன்று உண்டோ, எனக்கு கடினமானது என்று ஏதாவது உண்டோ என்று அதே வார்த்தையை சொல்லி எரேமியாவை ஆண்டவர் பலப்படுத்துகிறார். ஹalleluya, ஹalleluya. அதான் ஆண்டவர் எப்பொழுதுமே எனது ஜெபம் எதுவோ அதை அவர் தன் ஜெபமாய் தன் விருப்பமாய் மாற்றுவார். ஹalleluya, பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லோரும் கடவுளுடைய விருப்பத்தை அறிய நாம் விரும்புகிறோம், கடவுள் விருப்பத்தின்படி வாழ நினைக்கிறோம். ஆனால் நம் கடவுள் எப்படிப்பட்டவர் தெரியுமா? உன் விருப்பம் என்ன? ஆண்டவர் கேட்கிறாரு, உன் விருப்பம் என்ன? ஆண்டவரை நான் பார்வை பெற வேண்டும். ஹalleluya, பிரைஸ் தி லார்ட். உன் விருப்பம் என்ன? ஆண்டவரே, ஆண்டவரே இதோ என் மகன் இந்த பேய் பிடித்து இந்த சாத்தானினால் அலகையினால் துன்புறுகிறான், அவன் விடுதலை பெற வேண்டும். உன் விருப்பம் என்ன? ஆண்டவரே முடக்குவாத நான் எழுந்து நடக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. உன் விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அப்ப கடவுள் எப்பொழுதுமே எனக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். அப்ப அந்த இறைவன் மீது நான் முழு நம்பிக்கை வைக்க வேண்டும். என்னுடைய கவலைகள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் நான் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அவர் சுமப்பதற்கு தயாராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மத்தேயு நற்செய்தி வாசிங்கப்பா.
பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ சுமைகளை சுமந்திருக்கிறோம், எத்தனையோ சுமைகள் நாம் சுமந்து வந்திருக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம். யாரோட வரணும்? யார்கிட்ட வரணும்? ஆண்டவர்கிட்ட வரணும். நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் துன்பங்கள் வந்தால் நம்ம எங்கே போவோம்? பக்கத்து வீட்டுக்கு போகிறது. எப்படி? பக்கத்து வீட்டில் போய் அங்கே போய் ஐயோயோ என் வாழ்க்கையில் இப்படியாச்சே அப்படியாச்சே, அல்லேலூயா. அப்படி அந்த வீட்டிலேருந்து வெளியில் வர்றதுக்குள்ள அடுத்த வீட்டிலேருந்து என்னக்கா சகாயமேரி இந்த மாதிரிலாம் ஆச்சாமல அப்படின்ட்டு, என்னடா இப்போ தான் இந்த வீட்டுக்குள்ளே காதோட காதலாக பேசிட்டு வந்தேன், அதுக்குள்ளே அந்த தெருவுலேருந்து வருது அப்படின்ட்டு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதரிடம் நமது வேதனைகளை, நமது துக்கத்தை, நமது துயரத்தை சொல்லுகிற பொழுது அது அவர்களுக்கு சாதாரண ஒரு நிகழ்ச்சி, அவ்வளவுதான். கடவுளிடம் சொல்லுகிற பொழுது அவர் நம் துக்கத்திலும் துயரத்திலும் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனவே தான் 1 பேதுரு 5வது அதிகாரம், 1 பேதுரு 5வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 1 பேதுரு 5:5 இளைஞர்களே, 6வது வசனம் 6, ஆகையால் கடவுளின் வல்லமை மிகு கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள், அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. கடவுளின் வல்லமை மிக்க கரங்களிலே உங்களை தாழ்த்த பழகிக் கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் வருகின்ற பொழுது கடவுளுடைய ஏற்ற காலத்திற்காய் நீங்கள் காத்திருங்கள். ஒன்று, தாழ்த்தி கொள்ள வேண்டும். தாழ்த்துதல் என்றால் என்ன? அவருடைய பிரசன்னத்திலே வந்து ஆண்டவரே எனது பிரச்சனைகள், எனது துன்பங்கள், துயரங்களை உமது பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன், உமது கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் என்று உங்களை தாழ்த்துங்கள். தாழ்த்துங்கள் என்றால் ஜெபத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்கள், கடவுளுடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை, ஏற்ற காலம், கடவுளின் ஏற்ற காலத்திற்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும். ஏற்ற காலம் எப்பொழுது? பல நேரங்களில் ஆண்டவர் பல வாக்குறுதிகளை கொடுப்பார், வாக்குறுதி அவர் கொடுப்பார், ஆனால் அவர் வாக்குறுதி நிறைவேற தாமதமாகும். நாம் காத்திருக்க பழக வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆபிரகாமை தேடி ஆண்டவர் வந்தார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆபிரகாமை தேடி ஆண்டவர் வந்து அவர் சொன்னாரு, உன்னை பெரிய இனமாக்குவேன், நீ பல மக்களினங்களுக்கு. யார்கிட்ட சொன்னாரு? குழந்தையே இல்லாத ஒருத்தட்ட என்ன சொன்னாரு? 75 வயசுல ஆண்டவர் என்ன சொன்னாரு? உன்னை பெரிய இனமாக்குவேன், நீ பல மக்களுக்கு தந்தையாவாய். அல்லேலூயா. யார்கிட்ட சொன்னாரு? குழந்தையே இல்லாத ஆபிரகாம்கிட்ட சொன்னாரு. பிரைஸ் தி லார்ட். அவர் அதை நம்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் 75 வயசுல கடவுள் தான் வாக்குறுதி கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. காத்திருந்தார்கள், காத்திருந்தார்கள். 10 வருஷம் ஆச்சு, 85 வயசாச்சு. யாருக்கு? ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை. பிரைஸ் தி லார்ட். எனவே மனுஷ மூளை வேலை செய்யும்ல. அப்ப இதயம் கடவுளுடைய வார்த்தையை நம்பும், ஆனா அதே வேளையில மனுஷ மூளை வேலை செய்யுமா இல்லையா? உடனே சாரா வர்றா, கடவுள் நமக்கு குழந்தை பிறக்கும் சொன்னால, நீயும் வயசான ஆளு, நானும் வயசானவா, சரியா? அப்ப எப்படி குழந்தை பிறக்கும்? இந்தா என்னுடைய வேலைக்கார பெண்ணு. அப்ப அவர்கள் ஒரு குழந்தையை உருவாக்குகிறார்கள் மனித அறிவின் அடிப்படையில். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எனவே ஆண்டவர் அந்த இச்சையின் மகனை அவர் துரத்துகிறார். அல்லேலூயா. சொல்லிட்டு வாக்குறுதியின் மகனுக்காய் நீ காத்திரு. அப்ப கடவுள் நமக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தால் நாம் காத்திருக்க வேண்டும். ஆபிரகாம் காத்திருக்க முடியல. சாராளுடைய அந்த வார்த்தையினால் அவர்கள் தங்களுக்கென குழந்தையை உருவாக்குகிறார். கடவுள் சொன்னாரு, நான் உனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன், உனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன். அப்ப மீண்டும் ஆண்டவர் வர்றாரு. அவர் வந்து சொல்லுகிறார், மீண்டும் உன்னை சந்திக்கிற பொழுது சாராவின் மடியிலே ஒரு மகன் தவழ்வான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆபிரகாமுக்கும் சாராவிற்கும் மகன் பிறந்த பொழுது ஆபிரகாமின் வயது என்ன? 100 வயசு.
அப்ப 75 வயதிலே கடவுள் வாக்குறுதி கொடுத்தார். எத்தனை ஆண்டுகளாக காத்திருந்தார்கள்? 25 வருடங்களாக ஆபிரகாம் காத்திருந்தார். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஆண்டவர் யோசேப்புக்கு அவன் சிறு பையனாய் இருந்த பொழுது ஒரு காட்சியை கொடுத்தார். இதோ இதோ எல்லா உன்னுடைய சகோதரர்களும் உன்னை வணங்குவார்கள், உன் தாய் தந்தை உனக்கு அடிபணிந்திருப்பார்கள் என்ற 2 காட்சியை கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அந்த காட்சியை அவன் வெளிப்படுத்தினான். எனவே அவனை கொல்லுவதற்கு நினைத்தார்கள், சிறையிலே அடைத்தார்கள், விற்றார்கள், எத்தனையோ பாடுகளை. ஆனாலும் யோசேப்பு அந்த வாக்குறுதிக்காய் காத்திருந்தார். 30 ஆண்டுகளாய் காத்திருந்தார். பிரைஸ் தி லார்ட். தன் 30வது வயதிலே எகிப்தின் ஆளுநனாய் மாறினான். ஹalleluya, ஹalleluya. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடவுள் வாக்குறுதிக்காய் காத்திருங்கள். அப்ப கடவுள் உங்கள் வாழ்க்கையில ஏற்ற காலத்திலே அவர் நன்மையை செய்வார். அடுத்த வசனத்தை வாசிங்க, சீக்கிரம், டைம் ஆச்சு, முடிச்சிட்டோம். அடுத்த வசனம் 1 பேதுரு 5:6. உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடத்திலே விட்டு விடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மீது கவலை கொண்டிருக்கிறார். ஹalleluya, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப என் கவலையெல்லாம் யார்கிட்ட கொடுத்துறணும்? ஆண்டவர்கிட்ட. இந்த அப்பரசத்தை நாம் காணிக்கை ஆக்குகிற பொழுது நம் கவலையெல்லாம் அவரிடத்திலே கொடுப்போம். நம்ம துன்பங்களை, துயரங்களை, வேதனைகளை கொடுப்போம். ஏதோ பொருட்களை அல்ல, நம்மை கொடுப்போம். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. நம்முடைய வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், நோய்களை ஆண்டவரிடத்தில் இந்த பலிபீடத்தில் கொடுப்போம். உங்கள் நோயை கொடுங்க, அந்த பலிபீடத்திலிருந்து நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வீர்கள். உங்கள் கண்ணீரை கொடுங்கள், இந்த பலிபீடத்திலிருந்து நீங்கள் ஆறுதலை பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுடைய தோல்விகளை கொடுங்கள், இந்த பலிபீடத்திலிருந்து நீங்கள் வெற்றியை பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுடைய தடைகளை கொடுங்கள், இந்த பலிபீடத்திலிருந்து நீங்கள் எல்லா தடைகளையும் உடைக்கப்பட்ட விடுதலையை பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் எதை ஆண்டவரிடத்தில் கொடுக்கிறீர்களோ அதை அவர் மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். இந்த அப்பமும் ரசமும் ஆண்டவருடைய ஆவியின் வல்லமையினால் இயேசுவின் திருவுடலாய் திருரத்தமாய் மாற்றப்படுகிற பொழுது உங்கள் கவலைகள், துக்கங்கள், துயரங்கள் மாற்றப்படுமா மாடாதா? மாற்றப்படுமா படாதா? பிரைஸ் தி லார்ட். அதனால காணிக்கை சமயத்துல காணிக்கை தந்தோம் கர்த்தாவே ஏற்றுக்கொள் எம்மையே இப்போதுன்னு பாடிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. பழத்தையும், சரியா, பழத்தையும் அரிசியும் முட்டையும் காணிக்கை கொடுத்துட்டு நம்மை காணிக்கை ஆக்கவில்லை என்றால் இந்த பலி நமக்கு பொருளற்றது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்மை காணிக்கை எப்படி அப்பமும் ரசமும் மாறுகிறதோ அதே போல நமது வாழ்க்கை மாறும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எனவே மீண்டும் கரங்களை உயர்த்தி இந்த விசுவாச சத்தியத்தை சொல்லுங்க. இயேசு எங்கும் எப்பொழுதும் நன்மை செய்கிறவர். நான் நம்பி வந்திருக்கிற இயேசு இப்பொழுது, இன்று நான் விரும்புகிற நன்மையை எனக்கு செய்வார். நான் விசுவசிக்கிறேன், நான் நம்புகிறேன், நான் விசுவசிப்பதை பெற்றுக்கொள்கிறேன். நான் நம்புவது எனக்கு நடக்கும், நான் நம்புவது எனக்கு நடக்கும். ஹalleluya, ஹalleluya. கரங்களை தட்டி வல்லமையோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். காணிக்கை பாடல். மன்றாட்டுக்குதா? மன்றாட்டுக்கள். நல்லாயனாம் எம் ஆண்டவரே, உம் பணிக்கென நீர் தெரிந்தெடுத்து அழைத்துள்ள எம் திருத்தந்தை 14ஆம் லியோ, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், நற்செய்தி பணியாளர்களை உம் பாதம் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உம்மை போல் பணி செய்ய ஒவ்வொருவரையும் உம் ஞானத்தால், அருளால், ஆற்றலால் நிரப்பி வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் தெய்வமே இறைவா, எம் நாட்டு தலைவர்கள், அதிகாரிகள், அரசியல்வாதிகள், நீதிபதிகள், மருத்துவர்கள், ஆசிரியர்களை உம் பாதம் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நேர்மையாய் நடந்து தங்கள் கடமைகளையும் பொறுப்புகளையும் உண்மையாய் செய்ய அருளையும் ஆற்றலையும் தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் தெய்வமே இறைவா, உலக நாடுகளை எல்லாம் உம் பாதம் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம்.
போர்கள், வன்முறைகள், தீவிரவாதங்கள் மறைந்து மக்கள் அனைவரும் அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் வாழ ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மன்றாட்டுகளை புறக்கணிக்காத எம் அன்பு தெய்வமே, எம் ஊர் மக்களுக்கு தேவையான ஆன்ம நலனை தாரும். உருமாறி ஒளி வீசிய உம்மை நாங்களும் மனமாறி உமக்காய் ஒளி வீச ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குறைவுகளை நிறைவாக்கும் அன்பு தெய்வமே, எம் அன்பிய குடும்பங்களில் உள்ள திருமணம், கர்ப்பத்தின் கனி, சுகப்பிரசவம், நோய் நொடிகள், கடன் பிரச்சனை, சமாதான குறைவு, வேலைவாய்ப்பின்மை போன்ற குறைவுகளையும் பேரிரக்கத்தால் நிறைவாக்கி ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். நாம் ஜெபிப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக அருள் வளங்களை அள்ளித்தருகின்ற இறைவா, என் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு தருவேன் என்றவரே, உமது திருப்பெயரினால் நாங்கள் கேட்ட மன்றாட்டுக்களை எல்லாம் உமது இரக்கத்தினாலும் அருளினாலும் எங்களுக்கு தந்தருளுமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பக்கம் எண் 106. பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாய் ஏற்றிடுவார். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாய் ஏற்றிடுவார். வழங்கிட கனியோ உணவோ இன்றி பாடிடும் வலியோர் பலர் இறைவா. வழங்கிட கனியோ உணவோ இன்றி பாடிடும் வலியோர் பலர் இறைவா. பெரும் விழிநீர் வியர்வை வேதனை அன்றி வேறேதும் இல்லா நிலை இறைவா. தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாய் ஏற்றிடுவார். உனக்கென எம்மை வழங்கிடும் வேளை உன்னருள் இவர்காய் கேட்கின்றோம். உனக்கென எம்மை வழங்கிடும் வேளை உன்னருள் இவர்காய் கேட்கின்றோம். எங்கள் மனம் பொருளாற்றல் அனைத்தையும் இவர்தம் மனத்துயர் நீங்க படைக்கின்றோம். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாய் ஏற்றிடுவார். வழங்கிட கனியோ உணவோ இன்றி வாடிடும் வறியோர் பலர் இறைவா. வழங்கிட கனியோ உணவோ இன்றி வாடிடும் வறியோர் பலர் இறைவா. வெறும் விழிநீர் வியர்வை வேதனை அன்றி வேறேதும் இல்லா நிலை இறைவா. தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாய் ஏற்றிடுவார். தந்திட்ட பொருட்கள் யாவையும் எடுத்து தந்தோம் தந்தாய் ஏற்றிடுவார். சகோதர சகோதரி, என்னுடையது உங்களுடையமான புனித பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும்
நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கை நின்று படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் மாட்சிக்குரிய தோற்றமாற்ற விழாவில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அவருடைய மாட்சியின் பேரொளியால் பாவமாசுகளிலிருந்து எங்களை தூய்மைப்படுத்துவாராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அவர் தேர்ந்தெடுத்த சாட்சிகள் முன்பாக தமது மாட்சியை அவர் வெளிப்படுத்தினார். அனைவருக்கும் பொதுவான மனித வடிவை தாங்கி தமது உடலை பேரொளியால் துலங்கச் செய்தார். இவ்வாறு தம் சீடரின் உள்ளங்களிலிருந்து சிலுவையை பற்றிய இடரலை அகற்றினார். தலையாகிய தம்மிடம் வியத்தகு முறையில் நிகழ்ந்தது எல்லாம் தமது உடலாகிய திரு அவை முழுவதிலும் நிறைவேறும் என்பதை தெளிவாக்கினார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் எம்மண்ணுலகில் இடையராது உமது ஆட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: ஆண்டவரின் இமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடுகளுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று மொக்கு ஊழியம் புரிய தகுந்த விளையங்களை ஏற்றுக்கொண்டினவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் தாயுமான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் எங்களுடைய பாதுகாவலான தூய சாமிநாதர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தல். ஆண்டவரே, தீமை அனைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் சாத்தானின் கட்டுக்கள், பில்லி சூனியங்கள், மாயமந்திர தந்திரங்கள், கவலைகள், கண்ணீர்கள், துக்கங்கள், துயரங்கள், வேதனைகள், அவமானங்கள், கடும் தொல்லைகள், தீராத நோய்கள், தற்கொலை எண்ணங்களிலிருந்து விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் பயமும் அச்சமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்த அமைதியும் சமாதானத்தையும் ஒருவர் ஒரு முகத்தை பார்த்து மகிழ்ச்சியோடு பகிர்ந்தோம். கிறிஸ்துவின் அமைதி. பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மே
இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். வார்த்தை மட்டும் சொல்லிடும், எனது ஆன்மா நலமடையும். நம்மை காத்து நித்திய வாழ்வு. பக்கம் எண் 170. பக்கம் எண் 170. நல்ல அருமையாக மாலை வழிபாடுகளிலே நிறைய பேர் கலந்து கொள்கிறீர்கள், வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய பேர் கலந்து கொள்ளுங்கள். மாலை 6:15 மணிக்கு ஜெபமாலை ஆரம்பமாகிறது. ஒவ்வொரு நாளும் மாலை 6:15 மணிக்கு ஜெபமாலை, 6:45 மணியிலிருந்து ஜெப ஆராதனை, பாடல், இறை புகழ்ச்சி பாடல்கள் ஆரம்பமாகும். எனவே அனைவரும் முன்கூட்டியே இந்த வழிபாட்டிலே கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். குறிப்பாக பாவ சங்கீதனம் செய்யக்கூடியவர்கள் மாலை 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை, திருப்பலி ஆரம்பிப்பதற்கு முன்னால் வரை நீங்கள் பாவ சங்கீதனம் பெற்றுக்கொள்ளலாம். குருவானவர்கள் பாவ சங்கீதனம் தருவதற்கு தயாராக இருப்பார்கள். ஏற்கனவே கடந்த 2 நாட்களாக ஒரு சில பேர் பாவ சங்கீதனம் செய்தீர்கள். எனவே பாவ சங்கீதன தயாரிப்பு தான் ஒரு முக்கியமான ஒரு தயாரிப்பு. எனவே முன்கூட்டியே வந்து இந்த பாவ சங்கீதன வழிபாட்டிலே கலந்து கொள்ளுமாறு
நல்ல பாவ சங்கீதனம் செய்து நல்ல ஆன்ம ஆயத்தத்தோடு இந்த விழாவை சிறப்பு செய்யுமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். நேற்று தினம் 2 நாட்களும் அருமையாக சிறப்பாக வழிநடத்திய தந்தை அவர்களுக்கு நன்றி. வெகு தூரத்திலிருந்து வந்து நல்ல அருமையாக 2 நாட்கள் நமக்காக நற்செய்தி ஜெப ஆராதனையோடு திருப்பலியையும் நிறைவு செய்து கொடுத்தார்கள். மாதா கோவில் திருவிழா என்றால் கொஞ்சம் கூட்டம் குறையாக இருந்துச்சு, இருந்தாலும் பரவாயில்லை, இன்று நிறைய இருக்கிறது. இதே போல் ஒவ்வொரு நாட்களும் வந்து தொடர்ந்து இந்த திருப்பலியிலும் ஜெப ஆராதனையிலும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றோம். பொது நன்மை எடுக்கக்கூடிய பிள்ளைகள் பெற்றோர்கள் 3 பேர் உங்களுடைய குடும்ப கையேடுகளை காட்டியிருக்கிறீர்கள். மீதமுள்ளவர்கள் உங்களுடைய குடும்ப கையேடுகளை அருள் சகோதரியிடமும் என்னிடமும் காட்ட வேண்டும். அதே போல் ஞான ஸ்நான தேதி பங்கு தந்தை இல்லத்திற்கு வந்து மதிய நேரத்தில் வந்து நீங்கள் ஞான ஸ்நான தேதியை நீங்கள் எழுதிவிட்டு பதிவு செய்துவிட்டு செல்லுமாறு உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். புது நன்மை எடுக்கக்கூடிய பெற்றோர்களினுடைய கவனத்திற்கு. அதே போல் புது நன்மை எடுக்கக்கூடிய பெற்றோர்கள் நீங்கள் பங்கு தந்தையை கண்டிப்பாக சந்திக்க வேண்டும். இங்கு வரும் பொழுது திருப்பலி முடிந்த பிறவோ அல்லது மற்ற நேரங்களில் உங்கள் பிள்ளையோடு நீங்கள் பங்கு தந்தையை சந்திக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த புதுநன்மைக்கான தயாரிப்பு பயிற்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே அதற்கான அந்த ஜெப அட்டையை கொடுத்து விட்டோம். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பிள்ளைகள் தயங்குகிறார்கள். பெற்றோர்கள் அதை விரைவாக வீட்டிலே 1 மாதத்திற்கு முன்னதாகவே 10 பக்கம் அடங்கிய அந்த தயாரிப்பு திருவுருள் சாதன தயாரிப்பு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் பிள்ளைகள் இன்னும் படிக்கவில்லை, இன்னும் 1 மந்திரம் கூட படிக்கவில்லை. எனவே தயவுசெய்து பெற்றோர்கள் அதை தூண்டவும். எல்லோருமே கண்டிப்பாக அந்த எல்லா ஜபங்களையும் திருவுருள் சாதனங்களை பற்றியதையும் கண்டிப்பாக மனப்பாடமாக படித்து தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரேவும் திருமகனின் பேரொளியை அவரது மாட்சிக்குரிய தோற்ற மாற்றத்தால் வெளிப்படுத்த திருவுளமானீரே. நாங்கள் உட்கொண்ட விண்ணக உணவு அவரது சாயலாக எங்களை மாற்றிட அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது என்றும் இறங்கி உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. இறைவனின் அன்பிலும் அன்னையின் ஆசிரிலும் நம் பாதுகாவலர் தூய சாமிநாதருடைய பரிந்துரையிலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நம் வாழ்வில் தொடரட்டும். இறைவனுக்கு